ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது இந்த கதை சொல்ல போகிற டாஸ்க் வந்து இன்றைக்கி வந்து 2 பேர் சொல்லி முடித்தாங்க. அதோட இந்த டாஸ்க் முடிஞ்சுது. போதுண்டா சாமி, எவ்வளோ நாளாக ஜவுமிடாமல் இழுப்பீங்க. எவ்வளோ சூப்பரான ஒரு அருமையான ஒரு கதை சொல்ல போகிற டாஸ்க் அழகாக ஒரு வாரத்திலே கிறிஸ்பன் கிளியராக முடிச்சு, இல்லைனா இந்த போன வாட்டி சொன்னாங்க பாருங்க, பிடிக்கலனா வந்துட்டு டம்முன்னு அடிச்சு விட்டுடலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாம். எதையுமே பண்ண விடாமல் அப்படியே ஜவு முட்டாமல் இழுத்து டைமிங்லாம் இல்லாமல் ஒரு சில பேரில் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு படத்துக்கு அளவுக்கு பேசி இன்றைக்கெல்லாம் எஃப்ஜே பேச ஆரம்பித்து நிறைய பேர் இப்போ பொங்கிட்டாங்க. அந்த மாதிரி எப்படியோ முடிஞ்சதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்துட்டு எது பெஸ்ட்டான 2 கதை, எது ஒஸ்ட்டான போரிங்கான 2 கதை, எது வந்துட்டு ஒழுங்காக அவங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லும்போது நிறைய பேர் நிறைய விதமாக சொன்னாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக கனிக்கு கலைக்கு தான் வந்துச்சு. வியானா வந்துட்டு அன்புக்கு ஒரு சதி பண்ண ஒரு காரணத்தினால போச்சு அவங்களுக்கு வாய்ப்பு. அதே மாதிரி அதிகப்படியாக வந்து போரிங்கில் வந்துட்டு திவாகர் வந்து செலக்ட் பண்ணாங்க. சரிங்களா? கமருதி என்ன பண்ணாப்புல போய் அவரோட விஷயங்களை சொன்னார். இன்றைக்கி கொஞ்சம் பாலிஷாக தான் சொன்னார். திவாகரனை நான் சொல்கிறேன் போரிங்கில். ஏன்னா அவர் வந்துட்டு ரொம்ப அப்படியே இதுவாக பேசினா, அதுவும் கடைசியாக வந்துட்டு நான் ஒரு ஆக்டர்னு சொல்லும்போது நான் டாக்டர்னு நினச்சேன், கடைசியில் ஒரு ஆக்டர் சொல்லும்போது ஓ அப்படியான்ற மாதிரி ஒரு மாதிரி கலாச்சார் சிரித்தார். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒன்று சொன்னார் சபரிக்கு, செம்மையாக இருந்துச்சு. ஏன்னா சபரி வந்துட்டு அவர் கதையை சொல்லும்போது கடைசியாக நான் வந்துட்டு இந்த கப்பை எடுத்து போய் எங்கள் அப்பா கையில் கொடுக்கும்போது, அப்பா நான் சாதிச்சிட்டேன் அந்த மாதிரி சொல்லும்போது ஒரு டைலாக் விட்டார். அது எனக்கே சிரிப்புனே, இவரே முடிவு பண்ணுற எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே இருந்துச்சு. இவர் மச்சான் நான் சொல்கிறேன் தப்பாக இருந்துச்சு, நீ தான் கப் அடிச்சுட்டு போகிறேன்னா அப்போ நாங்களாம் எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னோன்னு எல்லாருக்கும் சிரிப்பு வந்துச்சு. அவர் கேட்ட விதம் கொஞ்சம் அழகாக இருந்துச்சு, க்யூட்டாக இருந்தது, நல்லா சூப்பராக கேட்டார். அதானே உண்மை. நாங்களாம் அப்போ என்ன எது வந்திருக்கோம், இல்லை செவுத்தில் சுரண்டதுக்காக வந்திருக்கோம், நாங்களும் வந்து கப் அடிக்கதான் வந்திருக்கா அப்போ டப்பாக இருந்துச்சு. அவர் அழகாக வந்து எல்லாமே பக்காவாக சொன்ன மாதிரி பண்ணிட்டு போனான்னா சபரியோட கதை நல்லா இருந்துச்சு. கதை மீன்ஸ் அவர் கதையை சொல்லலை, அவர் செஞ்ச நல்ல விஷயங்களை சொல்லிட்டு போயிட்டார். அது கதை மாதிரியே இல்லை. நான் வந்துட்டு கஜா புயல் இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சென்னையில் வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அனாதை பெண்கள் அடக்கம் பண்ணியிருக்கேன். நிறைய பெண்களுக்கு இந்த நேப்கின்ற ஒரு ஃப்ரீ பாக்ஸ் விஷயங்கள் பண்ணியிருக்கேன். நிறைய பொண்ணுங்களுக்கு வந்து கல்விக்கு வந்து செஞ்சுருக்கேன், அது செஞ்சுருக்கேன், இது செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு பண்ண விஷயங்கள் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துட்டு நல்ல விஷயந்தான். இவ்வளோ பண்ணியிருக்கன்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது. ஆனால் இது எப்படி போகும் அப்படின்னா, இவன் வந்து இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி ஓட்டை வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் செஞ்சுட்டு தான் சொல்லியிருக்கார். அதனால் நம்ம அந்த உதவி வந்து கொச்சப்படுத்த தேவையில்லைன்றது என்னோட கருத்து. பட் இருந்தாலும் கமருதி இன்னைக்கு கொஞ்சம் பாலிஷ்டாகவே பண்ணுறாரு. தயவு செஞ்சு பாலிஷ்டாக போங்க, அப்போ நல்லாயிருக்கும். நிறைய பேர் உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்ற மாதிரி தான் நம்மளோட கருத்து. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த மாதிரி இருக்கிற கமருதி பாலிஷ்டாக பேசணும் நல்லா இருக்கா, இல்லை டெரராக வந்து வாய் வார்த்தையில் வர்றாரு அது நல்லா இருக்கா? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.